ரஜினி மீது கோபமா இருக்காங்க மீனா. எதுக்கு அவங்க அப்படி கோபமா இருக்காங்க? இது சரி செய்ய வாய்ப்பு வந்திருக்கே அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மறைந்த நடிகை சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், லக்ஷ்மி உள்ளிட்டோர் நடித்த படையப்பா படம் 1999ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் திரைக்கு வந்து 25 ஆண்டுகள் ஆன நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில் படையப்பா படம் குறித்து தன்னுடைய அனுபவத்தை ரஜினிகாந்த் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. படையப்பா படத்தினுடைய 2ஆம் பாகத்தை எடுக்கிறதுக்கு இப்போது தயாராக இருக்காங்களாம். இருந்தாலும் இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்னும் வந்து உறுதியாக சொல்லலை. இந்த சூழ்நிலையில் இப்போது நீலாம்பரி கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் பட்டே கிளப்பியிருப்பாங்க. ரஜினியை வந்து பார் என்கிற அளவுக்கு கொடூர வில்லியாக நடிச்சிருப்பாங்க. இதற்கு நோ சொன்ன ஐஸ்வர்யா ராய் அதற்கப்புறம் தான் ரம்யா கிருஷ்ணனை அழைத்து நீங்கள் நீலாம்பரியை நடிக்கங்க அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. நீலாம்பரி கதாபாத்திரத்தை கேட்ட ரஜினிக்கு முதல் நினைவுக்கு வந்தது ஐஸ்வர்யா ராய் பச்சன் தான். ஐஸ்வர்யா ராய் இந்த கதாபாத்திரத்துக்கு சரியான ஆள்னு முடிவு செஞ்சார். அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா பிஸியாக இருந்ததுனால நடிக்க முடியல. அதற்கப்புறம் தான் ரம்யா கிருஷ்ணனை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. பிறகு மீனா, ஸ்ரீதேவி, மாதுரி தீக்ஷித் பெயரை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாருக்கும் கண்களில் திமிரு, ஆணவம் இந்த மாதிரி பவர் எதுவுமே இல்லை அப்படின்னு ரம்யா கிருஷ்ணனை பரிந்துரை செய்திருக்கிறார் கே.எஸ். ரவிக்குமார். இதனால கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க. அப்போ மறுபடியும் பார்ட் 2 வரதுனால மீனா அவர்கள் நடித்து அவங்களுடைய கோபத்தை வந்து தளிச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.